பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தீரே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. ஆஹா, இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழமும் அறியலாகுமோ? இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு மறுபடியும் கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளையும் நாட்களையும் நேரத்தையும் கூட்டி கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த காலங்களெல்லாம் தேவ பிரசன்னத்தை அறிவதற்கு மாத்திரமல்ல, உணர்வதற்கு மாத்திரமல்ல, தேவ பிரசன்னத்திலே நிலைத்திருந்து வாழ்வதற்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும், நம்முடைய ஆராதனை நேரங்கள், நாம் தனிப்பட்ட அவரோடு சஞ்சரிக்கிற வேலைகள், நாம் போகும் இடங்களில் எல்லாம் நமக்கு ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவனுடைய ஆவியானவரின் ஒத்தாசை சபைகளிலே விளங்கி தேவ ஜனங்களின் நடுவிலே விளங்கின அந்த கிருபையுள்ள நேரங்களை இந்த நாளிலே நாம் நினைவிற்கு கொள்வோம். இன்றைக்கு கூட அருமையான கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த ஒரு தேவதாசனை குறித்து நாம் வேதத்தில் இன்றைக்கு நினைவு கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபையை எண்ணி நான் அவரை துதிக்கிறேன். நீங்கள் வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கு நமக்கு தெரியாத ஒரு காரியமும் இல்லை. காரணம், தானியேல் என்று சொன்னாலே அறிந்து கொள்ளாதவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொன்னாலே தீச்சோலை நம்முடைய நினைவை விட்டு நீங்காது. தானியேல் என்று சொன்னாலே சிங்கக்கவி நம்முடைய நினைவை விட்டு நீங்காது. இன்னும் இவர்களை எல்லாம் குறித்து நாம் வாசிக்கும் பொழுதும் அதற்குள் இந்த 2 சம்பவங்களும் தானியேல் மறையும் காலம் வரைக்கும் இருக்கிறது போல இருந்த, இனி உலகம் மறையும் வரைக்கும் இருக்கிற ஒரு காலம் போல அது நம்முடைய உள்ளங்களின் ஆழங்களிலே பதிந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆனால் இங்கு தானியேலுடைய நிலைமையை தான் இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு நாம் கொண்டு வருகிறோம். நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு நேர்த்தியான வேத வசனம் உண்டு. தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் தானியேலை குறித்து பேசும் பொழுது பிரியமானவனே என்று அழைத்த ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறதாக எழுதப்பட்டது. அதே அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 2 வார்த்தைகளும் உண்மையாகவே கேட்க கிடையாத ஒரு வார்த்தை. 2வது, இன்றைக்கு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் சொல்வார்கள், என் மகனே என்று அழைத்தார். இன்னும் கொஞ்சம் அவர்கள் தங்களை பேச ஆரம்பித்தாலும் ஆண்டவரோடு கூட இருக்கிறது எண்ணினாலோ வேறு விதமான காரியங்களை எல்லாம் சொல்லி இப்படி என்னை ஆண்டவர் அழைத்தார், என்னை கூப்பிட்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு தானியேலை குறித்து எழுதப்பட்டவைகள், பிரியமானவனே நீ மிகவும் பிரியமானவன் என்று அழைத்த ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் பிரியமாயிருக்கிறவர்களே, நான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற ஒரு தோரணை என்னை குறித்து நான் சொல்லிக் கொள்கிறேன் என்பதை விட, நம்மை குறித்து நாம் சொல்லுகிறோம் என்பதை விட, தேவன் நம்மை குறித்து எப்பொழுது ஆகிலும் இப்படிப்பட்ட சாட்சியின் வார்த்தைகளை சொல்லுவாரா என்று கேட்கிற ஏக்கத்தோடு கூட நாம் இருப்பது எத்தனை அவசியம் என்று பாருங்கள். பாடுவதிலே திருப்தி, பேசுவதிலே திருப்தி, கொஞ்ச நேரம் வேதம் வாசிப்பதிலே திருப்தி, கொஞ்ச நேரம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களோடு கூட இணைவதிலே மிகவும் திருப்தியாகி நான் அதை செய்வேன், நான் அதை நடப்பிப்பேன், ஆண்டவருக்காக நான் இன்றைக்கு அப்படியெல்லாம் செய்தேன் என்று நம்முடைய ஆத்மாவிலே ஒரு திருப்தி கொள்ளுகிற அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் தேவன் என்னை பிரியமானவனே நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிற ஒரு திருப்தியின் அனுபவ வாழ்க்கை உண்டா என்பதையும் நாம் சிந்திக்க கடனாளிகளாய் நிற்கிறோம். சரி, நாம் வேத வசனத்தை வாசிக்கலாம். யார் இந்த தானியேலின் அனுபவங்கள்? நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகம்
24வது அதிகாரத்தில் அவரை குறித்து வாசிக்க தொடங்குவீர்கள். ஆனால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில், அங்கும் 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்திலும் ஒரு சம்பவத்தை நீங்கள் அங்கு வாசிக்க முடியும். இஸ்ரவேலரை தேவன் ஒப்பு கொடுத்தார் ஜனங்களின் நடுவிலே. அப்படி ஜாதிகளின் கரங்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு அரசன் அவர்களை அடிமையாக்கி தன்னுடைய தேசத்திற்கு சிறை பிடித்து கொண்டு போனதாக எழுதப்பட்ட அந்த பாகத்தை நீங்கள் வாசிக்கலாம். அவைகளை தீர்க்கமாய் நம்ம அறிவதற்கு நேரம் இல்லை, ஆனால் வாசித்து பாருங்கள். இந்த காரியத்தில் சரித்திரத்தை கொஞ்சம் நாம் புரட்டுவோமானால், சரித்திரத்தோடு கூட இணைந்து நின்றால் ஏறக்குறைய தானியேலும் அருமையான அசரியா, மிஷாவேல், அனனியா என்று சொல்லுகிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று நாம் சொல்லுகிற அந்த ஆட்களும் கூட சிறை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த நாட்களில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். என தானியேலை குறித்து எழுதும் பொழுது ஏறக்குறைய 18 வயதில் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறை கைதியாய் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறதை நாம் அறியலாம். அந்த காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது எண்ணாமல் தம்முடைய தேசத்தின் மக்களுக்காக தன்னை குறித்த தானியேலினுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்க நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். இங்கு ஏறக்குறைய 4 வாலிபர்களாக எல்லாவற்றிலும் சமர்த்தம் உள்ளவர்கள் என்று கண்டறிந்து அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களுக்கு தங்களுடைய தேசத்து பாஷை, தங்களுடைய தேசத்து ஆகாரம், தங்களுடைய தேசத்தினுடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசனுடைய உத்தரவு. காரணம், நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் இங்கிருந்து சிறை கைதிகளாக கொண்டு வரப்பட்டவருடைய காரியம் மேன்மையுள்ளது, அறிவு சிறந்தது, அவருடைய ஆற்றல் வலிமை மிக்கது என்கிற ஒரு நிலையை அந்த அரசன் அறிந்திருந்தான். முதலாவது அதையே நாம் தெரிந்து கொண்டாலே போதும். நம்மை குறித்துள்ள காரியங்களில் கவனித்து பாருங்கள். இவன் தேசத்தை விட்டு தேசம் போய்தான் அவர்கள் அங்கு இவர்கள் திறமைசாலிகள் என்று கண்டுபிடித்தார்கள். திறமைசாலிகளாக நாம் பிடித்து வைத்திருக்கிறோம், அந்த தேசத்து மக்கள் இத்தனை திறமையானவர்கள் என்று அரசன் அவர்களை குறித்து நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். இன்றைக்கு கூட சில நேரங்கள் வரும் பொழுது சபை விட்டு சபையை தாவுவதற்கு, அங்கு இருக்கிற காரியம் என்ன என்று இங்கு சொல்லுவதற்கு, இங்கு இருக்கிற காரியம் என்ன என்று அங்கு சொல்லுவதற்கு, ஒரு ஊழியருக்கு யார் பொருத்தமானவன் என்பதை அறிந்து கொள்ள அளவிற்கு இன்றைக்கு விசுவாசத்தின் காரியங்கள் அல்லது விசுவாசிகளின் நிலைமைகள் இருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த விஷயம் அவர்களுக்கென்று வைத்த நியமனம் அப்படி, நமக்கென்று வைத்திருக்கிற நியமனம் இது போல. யாரை கூப்பிட்டா வந்துருவாங்க, யாரை கூப்பிட்டா சீக்கிரமா உபதேசத்தை மாற்றி அமைக்கலாம், யார் இந்த நிலையிலே நமக்கு கட்டுப்படுவார்கள் என்கிற தன்மையை அறிந்து இன்றைக்கு சபைகள் கலைந்து பவுஞ்சாய் பிரிந்து போய் ஒன்றுக்கும் இல்லாத நிலையில் இருக்கிற எத்தனையோ சபைகள், எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஊழியர்கள் இருக்கட்டும். இங்கு எழுதியிருக்கிற காரியத்தில் 3 பேரை 4 பேரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். இவன் 4 பேருக்கும் பேரை மாற்றி வைத்து விட்டான் அரசன். பேர் மாற்றினதோட அவர்களுக்கு ஒரு பெரிய காரியமாய் தெரியவில்லை. எந்த பேர் இருந்தாலும் சரி, அவன் பேர் காரியமாய் மாற்றி இருக்கிறான். நம்முடைய மக்களோடு நம்முடைய மக்களாக இருக்கட்டும், அவருடைய பேர் இல்லாமல் இந்த பேர் வழங்கும் பொழுது நம்முடைய ஜனங்களை அவர்கள் மாறட்டும் என்கிற அந்த நோக்கத்தில். ஆனால் அது கூட அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். முதலாய் இவர்கள் ஆகார காரியத்திலிருந்து தங்களை ஜாக்கிரதைப்படுத்த தொடங்கினது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாய் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தான் புசிக்கிற ஆகாரத்தில் கூட தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிற அத்தனை பெரிய யோசனையோடு, அத்தனை பெரிய ஆசையோடு இந்த பரிசுத்தவான்கள் தங்களை முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தார்கள். அந்த ஒரு அனுபவத்தை மாத்திரம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன் கொண்டு வருவோமானாலே நாம் உண்மையாகவே இந்த வேத காரியத்தை குறித்து அறிந்து கொண்ட ஒரு தேவஜனமாய் மாறியிருப்போம். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், அங்கு எழுதின வார்த்தையினுடைய முழுமையான காரியத்தை அறிவீர்கள். தானியேல் என்கிற இந்த பரிசுத்தவான்களை குறித்து சில இடத்தில் வேதத்தில் குறிப்பிட்ட இடத்தில் எழுதி இருக்கிறதை நாம் அறிவோம். தேவன் தம்முடைய வாயத்திலிருந்து சொல்லும் பொழுது பலமொழியாய் சொல்லும் போது கூட, உதாரணமாய் சொல்லும் போது கூட தானியேலை தன்னுடைய நினைவிலே வைத்திருந்தார். அவ்வளவு அவருக்கு பிரியமானவனாயிருந்தார். அப்படியானால் தேவனுடைய நினைவில், தேவனுடைய சிந்தையில் கர்த்தருக்கு பிரியமானவனாக, மிகவும் பிரியமான ஒரு பிள்ளையாய் ஒரு கர்த்தருடைய மனுஷன் வாழ்ந்திருப்பாரானால்
அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த அடித்தளம் என்ன, அதைத்தான் இன்றைக்கு நாம் நோக்கி பார்க்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படி வாழ்வதற்கு நம்மையும் கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு வேறு ஏதாயிலும் நல்ல அனுபவம் இருக்குமா என்று தேடி பார்ப்போமானால் அதுவே நம்மை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகிற நேர்த்தியான ஒரு அனுபவமாய் மாறிவிடும். நீங்கள் வாசித்து பாருங்கள், எசேக்கியேலின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் தானியேலை குறித்து அவர் பேசும் பொழுது ஒன்று சொன்னார். நீதிமான் என்று சொல்லுகிற வார்த்தையை தேவன் உச்சரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் மகனே என்று அழைத்தார். எனக்கு அந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். உன்னைவா நதியோரத்தில் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொன்னார். நான் சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு புஸ்தகம் ஒன்று கிடைத்தது. அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சகோதரி எழுதிய புஸ்தகம். ஆண்டவர் என்னை நதி அன்றைக்கு கொண்டு போனார். ஆண்டவர் அங்குள்ள உச்சிதமான மரங்களை காண்பித்தார். ஆண்டவர் எனக்கு அங்க ஓடுகிற ஓடையை காண்பித்து, இப்படி பலவிதமான வார்த்தைகளை எழுதியிருந்தார்கள். இங்கு எழுதப்பட்ட வார்த்தையை கவனிங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, தேசத்திற்குள்ளே நீதிமான் ஆகிய தானியேலே இருந்தாலும் என்று சொல்லுகிறார் என்றால், தேவன் நீ தானியேலின் மேல் எவ்வளவு கவனம் வைத்திருப்பார் என்று எண்ணுவதை விட தானியேல் தேவனுக்கு முன்பாக எவ்வளவாய் தன்னை நீதிக்கு உட்படுத்தி இருப்பார் என்று பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தரை அறிகிற அறிவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற, கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிற, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற, கர்த்தருடைய பிள்ளையாகிய உமக்கு, கர்த்தருடைய தாசனாகிய உமக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிற உமக்கு இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை இப்படி ஒரு நீதிமான் என்று தேவன் வாய்விட்டு பேசுகிற அளவிற்கு நம்முடைய நீதியின் அனுபவங்கள் உண்டா? நம்முடைய நீதியின் வாழ்க்கை உண்டா? இரண்டாவதாக அதே அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 28வது வசனத்தில் ஞானி என்று சொல்லி அவர் உச்சரிக்கிறார். ஞானியாலை போல ஞானம் நிறைந்த மனுஷனாய் இருந்தாலும் என்று சொல்லுகிறார். எந்த அளவிற்கு அவர் தேவனை நேசித்திருப்பார். இன்றைக்கு இருக்கிற காரியங்களை எண்ணுங்கள். எப்படி ஜோக்கடிக்கலாம், எப்படி சிரிக்க வைக்கலாம், எதை பேசலாம், என்னென்ன காரியங்களை எதிலிருந்து இறக்கி அவர் சொன்னார், இவர் சொன்னார், அங்கிருக்கிற ஒருவர் சொன்னார். அதுவும் சாதாரணமா இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயங்கள் என்று எண்ணும் பொழுது இன்னார் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு ஒருவர் தேவனுடைய குமாரனாய் இந்த பூமிக்கு வந்து அவரும் அவருக்குரிய பரிசுத்தவான்களும் அவருடைய தீர்க்கதரிசிகளும் அவருடைய அபிஷேகம் பெற்ற மக்களை தவிர வேறு யார் இந்த பூமியில் ஞானவான்களாய் பேசியிருப்பார்கள்? யார் இந்த பூமியில் தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்க முடியும்? அபிஷேகம் இல்லாத ஒருவன் எப்படி தேவ ஞானத்தில் நிறைந்திருப்பான்? ஞானஸ்நானம் பெறாத ஒருவன் எப்படி தேவ ஞானத்தில் நிறைந்திருப்பான்? கர்த்தரால் அறியப்பட்டு, கர்த்தரால் போதிக்கப்பட்டு, கர்த்தரால் உணர்த்தப்படாத ஒருவன் எப்படி தேவனுடைய உலக ரகசியங்களை தெரிந்து, வேத காரியங்கள், ஆன்மீகத்திற்குரிய ரகசியங்களை தெரிந்து பேசியிருக்க முடியும்? நினைப்பதில்லை. யாரும் கொஞ்சம் நினைப்பதில்லை. இன்னொருவரோடு ஒப்பிடுவதற்கு கிறிஸ்து தேவன் வேதம் சொல்லுகிறது, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை எல்லாம் உண்மையாய் முதலாவது ஊழியர்கள் அறிந்து கொண்டால்தான் போதிப்பதற்கு சரியாய் நிற்க முடியும். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இந்த அருமையான தானியேலை குறித்து எழுதியிருக்கிறது, அவர் ஒரு விசுவாச வீரர் என்று. விசுவாசத்தினாலே, அவ்வளவுதான் அந்த வார்த்தையினுடைய முழுமை. தொடக்கம் விசுவாசத்தினாலே, செயல்பாடு விசுவாசத்தினாலே, தன்மை விசுவாசத்தினாலே, கேட்பது விசுவாசத்தினாலே, அடக்கி நிறுத்துவது விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசத்தினாலேயே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கட்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை போல தேவன் வேதம் அவரை குறித்து எழுதியிருக்கிறது, விசுவாசத்தினாலே தானியேல் என்று. அப்படியானால் தானியேலுடைய விசுவாசத்தின் ஆழம் எவ்வளவா இருந்திருக்கும் என்று பாருங்கள். நெருக்கத்தில், உபத்திரவத்தில், குறைபாட்டில், தனக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் விசுவாசத்தினாலே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை ஒரு நிமிஷம் எண்ணி பாருங்கள். கொஞ்சம் நெருக்கம் வரும் பொழுது, கொஞ்சம் சோதனை வரும் பொழுது, கொஞ்சம் உபத்திரம் வரும் பொழுது, கொஞ்சம் போராட்டங்கள் வரும் பொழுது, சபையை மாற்றிக்கொள்வது நல்லதல்லவா? ஊழியரை மாற்றுவது நல்லதல்லவா? இன்னும் கொஞ்சம் அதிகமாய் உள்ள நுழைவுமானால் வேதத்தையே மாற்றிக்கொள்வது நல்லதல்லவா? இவ்வளவு காலம் வேதம் இப்படி சொல்லுகிறது என்றே முழுமையான வேதத்தை குறித்த, முழுமையாய் நான் நம்பி ஆராதிக்கிற தேவனை குறித்த, முழுமையாய் நான் ஆராதிக்கிற நிலையை குறித்த
சிந்தனையும் அதற்கு உரிய தன்மையுமே இல்லாத விசுவாச கோலத்தெல்லாம் இன்றைக்கு ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏராளமான தேவஜனங்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பு சகோதர சகோதரி, என்ன வந்தாலும் நம்புவேன் என்று பாடுவதல்ல, என்ன வந்தாலும் என் இயேசுவை விட்டு விலகேன் என்கிற தன்மை, என்ன வந்தாலும் எனக்கென்று ஒரு நிலையை நான் கற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு ஆழமான தன்மை நம்மில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் வேத வசனத்திலே மறுபடியும் ஒரு பாகத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 6வது அதிகாரம் தானியேலின் புஸ்தகம் 10வது வசனத்தில் எழுதின அந்த பாகத்தை நினைவு கொள்ளுங்கள். அங்கே எழுதின அந்த நேர்த்தியான வார்த்தையை பாருங்கள். தானியேல் வழக்கம் போல துதித்து ஜெபிக்க தொடங்கினாராம். இந்த ஒரு வார்த்தையே நமக்கு போதும். தானியேல் வழக்கம் போல துதித்து ஜெபிக்க தொடங்கினார். வழக்கம் போல என்று எழுதின 3 வேளையும் என்று எழுதின வார்த்தைகளை எல்லாம் நான் வேதத்தில் வாசிக்கலாம். விசுவாசிகளை ஊழியர் கேட்பார்கள், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன். விசுவாசிகளை ஊழியர் கேட்பார்கள், எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறாய். விசுவாசிகளை ஊழியர்கள் கேட்பார்கள், ஊழியர்கள் விசுவாசிகளை கேட்பார்கள், நீ எவ்வளவு நேரம் இந்த வேத தியானத்திற்கு வந்து, ஏன் வேத பாடத்துக்கு வரல, ஏன் இந்த காரியத்திற்கு வரல. ஆனால் ஊழியர்கள் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு வார்த்தையை கேள்வி கேட்டால், நான் ஊழியரப்பா, அவரே எனக்கு போதிப்பார், அவரே எனக்கு சொல்லுவார். என்ன போதிப்பார், என்ன சொல்லுவார், அதை மட்டும் கேட்டு பாருங்க. எல்லா விளக்கமும் இப்பொழுது வெளியே வந்து விட்டது. எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம், எல்லா வார்த்தைகளுக்கும் விளக்கம் அங்கங்கே எங்க தொட்டாலும் எங்கு தேடினாலும் கிடைக்கிற அளவிற்கு இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை இருப்பதால் இன்றைக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும், இந்த வேதத்தில் இப்படித்தான் இருக்கணும் அப்படி என்கிற ஒரு நிலையையே மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை முதலாவது கர்த்தருடைய மனுஷர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விட வேண்டாம். ஒன்று, எனக்கென்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அல்லது எனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற என் முழங்கால்கள், என் ஜெப வேலை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். காலையில் நேரத்தில் எழுந்து பாடி துதித்து ஸ்தோத்தரித்து வெளியே வந்தவுடன் எல்லாம் முடிந்தது என்று எண்ணுகிறோம். அதற்கு பின்பு ஆளா பறக்கிறோம். ஒரு நாள் வீட்டுக்குள்ள இருக்கிறது, ஒரு நாள் வீட்டுல தங்குறதில்லை. ஓய்வில்லாத ஊழியம், ஓய்வில்லாத ஊழியம். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் உண்டு. அவர் சொல்லும் பொழுது அருகிலே உட்கார வைத்து சொல்லிக் கொடுத்தார், தம்பி, வாரம் முழுவதும் ஊழியம் 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 என்று ஓடி ஒரு நாள் நீ ஜெபத்தில் உட்காருவாயானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த ஒரு வாரம் முழுவதும் உன் முழங்கால்களை கர்த்தருடைய பாதத்தில் முடக்கி அந்த மக்களுக்காக, போகிற இடத்திற்காக, மற்றவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற மகனா இருந்த ஒரு நாள் நீ எழுந்து வெளியே சென்று பார், அதன் மேன்மையை நீ அறிவாய் என்று சொல்லிக் கொடுத்தார். உண்மைதான். தேவன் தமது மகிமை விளங்க பண்ணுவதற்கு என் முழங்கால்களை அதிகம் எதிர்பார்க்கிறார். ஊழியர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளின் முழங்கால்களையும் எதிர்பார்க்கிறார். தேவன் அற்புதத்தை செய்வதற்கு விசுவாசிகளின் முழங்கால்களை எதிர்பார்க்கிறார். தேவன் அதிசயத்தை செய்வதற்கு விசுவாசிகளின் முழங்கால்களை எதிர்பார்க்கிறார். தேவன் மகத்தான செயலை காண்பிப்பதற்கு உங்களுடைய ஜெப நேரத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் வல்லமையுள்ள காரியங்களை செய்வதற்கு உங்கள் ஜெப வேலையை எதிர்பார்க்கிறார். அந்த ஜெப வேலை மற்றதை நேசிப்பதை பார்க்கிலும் அவருடைய வேதத்தில், அவருடைய காரியத்தில் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதையும் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். எவ்வளவாய் அவர் தேடி தம்முடைய பிள்ளைகளை அழைகிறார். ஏராளமான காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஏன் ஒருவர் ஒரு புஸ்தகத்தையே வாசித்துக் கொண்டிருந்தார். நான் அவரிடத்துல கேட்டேன் ஏன்னு சொல்லி. அதற்கு அவர் சொன்னார், நான் பிரசங்கம் பண்ணும்போது உதாரணம் சொன்னேன் இல்லையா, அதுக்காக இதையெல்லாம் நான் வாசிக்கிறேன் விட்டேன். பிரசங்கத்துக்கு வந்து நின்றார். அவர் சொன்ன உதாரணம் என்ன, யாரோ ஒருவர் அவர் அதுல என்ன ஒருவர் பிரசங்கத்துல எழுதியிருந்தாரோ அந்த பிரசங்கத்தை அப்படியே பிரசங்கிக்க வந்தார். அது அவருடைய தோரணை, அப்படி பிரசங்கிப்பது. அந்த தோரணையில் இங்கு வந்து எந்த காரியத்தை சாதிக்க முடியாது என்பதை கற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று, இயேசு கிறிஸ்தியனும் அவருடைய தோரணை, ஆவியானவர் எனும் அவருடைய தோரணை தவிர வேறு எந்த தோரணைக்குள் நான் நுழைந்தால், எந்த
நிலைமைக்குள் நான் நுழைந்தாலும் அது எனக்கு பலிக்க போகிறதே இல்லை. ஆவியானவர் பயன்படுத்தினால்தான், ஆவியானவர் தம்முடைய காரியமாய் பேச தொடங்கினால்தான். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய மனுஷன் ஒவ்வொரு நாளும் தனக்கென்று ஒரு நேரத்தை குறித்து ஜெபிக்க தொடங்கினார். அவருடைய ஜெபம் வித்தியாசமாய் மாறினது. எப்பொழுதும் போல அந்த காரியங்களை குறித்து நீங்கள் உங்களுக்காக சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். எப்பொழுதும் போல போராட்டத்தின் நடுவில் சிங்கங்கள் தரிசனத்திற்கு வந்து நிற்கிறது. ஒருவேளை சிங்க கிபி தரிசனத்தில் தோன்றி இருக்கலாம், தூக்கி போடுவது தரிசனத்தில் வந்திருக்கலாம், கண்ணை மூடினால் அந்த சிங்கத்தை கையெழுத்து போட்டது தரிசனத்தில் வந்திருக்கலாம். அது நம்ம ஆட்களுக்கு ஒரு பொருளை பார்க்கறது தான், அந்த பொருளை நான் பார்த்தனே தரிசனங்கள் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட தரிசனத்தில் இருந்திருக்கலாம் தானியேல். ஆனால் எல்லாம் தெரிந்துமே தானியேல் தன் கண்களுக்கு முன்பு வருகிற தரிசனத்தை தரிசனமாய் எண்ணவில்லை. தன் தேவனாய கர்த்தரை நோக்கி பார்க்க தொடங்கினார். விடுவிக்க வல்லமையுள்ளவரே, உம்மால் விடுவிக்க முடியும். எப்பொழுதும் போல துதி, எப்பொழுதும் போல ஸ்தோத்திரம். நான் இந்த காரியத்தை கேட்டதுல இருந்து ஐயா ஜெபம் பண்ணவே எனக்கு முடியல. நிறைய பேருடைய வார்த்தை அதுதான். இப்படி டாக்டர் சொல்லிட்டாருங்க. சொன்னதுல இருந்து ஜெபமே இல்லைங்க. எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையை நடக்க போறத தெரிஞ்சதுல இருந்து இது வரைக்கும் நான் ஜெபமே பண்ணலைங்க. கண்ணே மூடுறதுக்கு முடியல. ஜெபம் பண்ணா அப்படியே அசந்து போயிடுறேன். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த காரியத்தில் எல்லாம் சாதாரணமாய் வாழ்ந்து வருகிறார்கள். இது ஏதோ ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது போல எண்ணுவதே இல்லை. தன்னுடைய ஜெப நேரத்தில் உறுதியுள்ள ஒரு புருஷனாய் காணப்பட்டார் தானியேல். மாத்திரமல்ல, தானியேலுடைய அந்த காரியங்களை கவனியுங்கள். 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், பெரியமானவனே, உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தொடங்கி இருக்கிறாய். தானியேல் தூரத்து செய்திகளை காதில் கேட்டவுடனே சில நாள் அதற்கென்று ஒதுக்கி துக்கித்து அழுது ஜெபத்தினாலே தன் தேவனை தேடத் தொடங்கினார். இன்றைக்கு செய்கிறது யார் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உணர்வுக்கு வருவது? உபவாசம் என்று சொல்லுவோம், ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். நான் இன்னைக்கு உபவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். ஆனால் எவ்வளவு நேரம் அந்த உபவாசம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது? உங்களுக்கு இந்த விளம்பரங்கள் எல்லாம் தெரியும். இன்றைக்கு இன்ன இடத்தில் ஒரு உபவாசம், காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிப்போம், 1:30 மணிக்கு வரைக்கும் உபவாச ஜெபம், 1:30 மணிக்கு மேலே எல்லாரும் சாப்பாடு கொடுப்பேன், சாப்பிட்டுட்டு போயிடுவீங்க. இவ்வளவுதான் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம். அதுல கொஞ்ச நாளைக்கு வந்த விளம்பரங்களை நீங்கள் அறிவீர்கள். அரை நேரமா காலையில சாப்பிடாம இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு உபவாசம் ஜெபத்தோடு இருந்தால் ஒரு மாதம் முழுவதும் 15 நாள் 30 நாள் அப்படி இருந்தால் 15 நாள் கணக்கு, 15 நாள் அப்படி இருந்தால் 7 நாள் கணக்கு, இப்படியெல்லாம் உபவாச கணக்கு போட்டு வெளியே கொண்டு வந்த எத்தனையோ நேரங்கள் உண்டு. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். எங்கு ஒரு மனிதன் உபவாசத்திலும் ஆளும் ஜெபத்தினாலும் தன் தேவனை தேடுவதற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். பலவீனங்கள் ஒரு புறத்தில், உத்தியோகம் ஒரு புறத்தில், உத்தியோகத்தின் வேலைகள் ஒரு புறத்தில், தான் கவனிக்க வேண்டிய ஏராளமான அரசாங்க காரியங்கள் ஒரு புறத்தில், ராஜாவுக்கு பிரியமாய் இல்லாவிட்டால் ராஜா என்ன செய்வான் என்று தெரியாது. ராஜாவுடைய காரியங்கள் கணக்குகள் அவ்வளவும் தன்னுடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது, தான் அதிகாரியாய் நிற்கும் பொழுது ஒன்றில் தவறிவிட்டாலும் தேசம் பாழாய் போகும். தேசத்தில் வித்தியாசமான காரியங்களை நடந்துவிடும். இவைகளெல்லாம் தெரிந்து இவைகளுக்கு முன்பாக தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வேலையில் தன்னை விட்டு கொடுத்த ஒரு கர்த்தருடைய மனுஷன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, அவருடைய காதில் கேட்கிற சத்தம், தானியேலே நீ பிரியமானவன். அடுத்த ஒரு சத்தம், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். என்னோடு கூட இன்றைக்கு தெய்வ பிரசன்னத்திற்குள் இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பிரியமானவன் என்கிற ஒரு வார்த்தை நம்மை குறித்து தேவன் பேசுவாரா? நம்மை அழைப்பாரா? அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு இன்றைக்கு நான் அவ்வளவு பெரிய கடுமையான காரியங்களை அவர் பிரியமாய் கேட்பதில்லை. இன்றைக்கு அவருக்கு பிரியமானது என்ன? முழு மனதோடு எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வது. இன்றைக்கு அவருக்கு பிரியமானது
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டுக் கொடுப்பது அவருக்கு என்றைக்கும் பிரியமானது. நான் உம்மின் வீட்டார்மோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற உறுதியோடு கூட ஏசையா சொன்னது போல நானும் கர்த்தரை கொடுத்திருக்கிற பிள்ளைகளுமோ இந்த எருசலேமுக்குள்ளும் இஸ்ரவேலின் ஜனங்களுக்குள்ளும் அவருக்கென்ற அடையாளங்களாய் நிற்போம் என்கிற ஒரு உறுதியான வாழ்க்கையின் அனுபவங்கள் இன்றைக்கு அவருக்கு பிரியமானது. என் வாழ்நாள் முழுவதும் என்ன நடந்தாலும் இயேசுவை மறுதலியாமல் அவருக்காக வாழ்வேன் என்கிற உறுதி இன்றைக்கு அவருக்கு பிரியமானது. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனையின் நேரங்கள் இன்றைக்கு அவருக்கு பிரியமானது. நான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொண்டு என்னையும் என் ஆத்மாவையும் மறுபடியும் நான் உயிர்ப்பிக்கத்தக்கதான கிருபை பெற்றிருக்கிறேனா, அந்த கிருபைக்கு நம்மை குடும்பமாய் விட்டு கொடுப்பது இன்றைக்கு பிரியமானது. மனைவி ஆலயத்தில் இருப்பாங்க, ஐயா இன்னொரு ஆலயத்தில் இருப்பார். மனைவி அபிஷேகத்திற்குள் இருப்பாங்க, ஐயனுக்கு அபிஷேகம் இருக்காது. அல்லது ஐயார் அபிஷேகத்தில் இருப்பாரு, அம்மாவுக்கு அது கொஞ்சம் பிடிக்காது. இந்த வித்தியாசமான செயல்களை எல்லாம் கொஞ்சம் மனதுக்குள் கொண்டு வாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தாறுமாறான காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் ஒரு நிமிஷம் இந்த தானியேலின் புஸ்தகத்தை கண்களுக்கு முன்பு வைத்து தானியேலை அழைத்தது போல நீர் என்னை அழைப்பீரா என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்கள். யாரோ சொல்லுவார்கள், பரலோகத்தில் தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார், உங்கள் அருகில் நிற்கிறார், உங்களை அள்ளி அணைத்துக் கொள்வார், உங்களை மார்போடு சேர்த்து உங்கள் பக்கத்திலே மார்போடு அணைத்துக் கொண்டிருப்பார் என்று. எல்லாம் உண்மைதான். ஆனால் என்னை அவருக்கு பிரியமானவனாய் நான் மாற்றி இருக்கிறேனா, அவருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நமக்காக தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரமாய் விட்டுக் கொடுங்கள். அவனுடைய நீதி வேற காரியங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமாய் அறிந்து எது உண்மை எது சரி என்கிற அவருக்குள் இருந்த அந்த ஞானத்தின் ஆவி, அவருக்குள் இருந்த விசுவாசம், அவருக்குள் இருந்த ஜெப காரியங்கள் எனக்குள்ளும் தாரும், நானும் அப்படிப்பட்ட ஒரு மகனாய் நிற்கட்டும் என்று அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, வேதத்தை நாங்கள் திறந்தோம். பிரியமானவனே என்கிற வார்த்தையோடு நிறுத்தாமல் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி அழைத்த அந்த கர்த்தருடைய மனுஷனை குறித்து நாங்கள் இப்பொழுது வேதத்திலே வாசித்தோம். நாங்கள் வாசித்த ஒவ்வொரு பகுதியாய் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த அனுபவம் எங்களில் உண்டா என்று எங்களை கவனிக்கிறோம். தானியேலுக்கு பிரியமாய் நடப்பதற்குள்ள அனுபவங்கள் எவ்வளவு அவருக்குள் அடங்கியிருந்தது என்று எண்ணுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையையும் தானியேலின் இந்த சிறந்த வாழ்க்கைக்கு ஏற்றது போல மாற்றி அமைக்கும்படியாய் முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். தானியேலை போல எங்களுடைய அனுபவங்கள் நீதி நிறைந்ததாயிருக்கட்டும், ஞானம் நிறைந்ததாயிருக்கட்டும், விசுவாசம் நிறைந்ததாயிருக்கட்டும். மாத்திரமல்ல, எந்த நேரங்கள் சூழ்நிலைகளையும் நாங்கள் எங்களுக்கு சாதகம் என்று எண்ணி துதிக்க ஜெபிக்க எங்கள் நேரங்களை நாங்கள் விட்டு கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபத்திற்கும் துதிகளுக்கும் உள்ள சந்தர்ப்பங்களை நாங்கள் மற்ற நேரங்களுக்கும் மற்ற சூழ்நிலைகளுக்கு விட்டு கொடுத்து வெறுமையாகாதபடி எங்களோடு கூட தங்கீரும். கருத்துள்ளவர்களாய் நிற்கிற உள்ளந்தார், சாக்கிரதையுள்ளவர்களாய் நிற்கிற உள்ளந்தார். ஆண்டவரே, பகட்டான காரியங்களுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்காதபடி, வேண்டாத காரியங்களுக்கு எங்கள் சிந்தையை நாங்கள் விடாதபடி, நீ போதும் என்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாழ எங்களை உறுதிப்படுத்தித்தார். 18 வயதில் சிறைப்பிடிக்கப்பட்டார் என்று சரித்திரம் சொன்னது என்று நாங்கள் வாசித்தோம். ஒருவேளை அது எந்த அளவிற்கு உண்மை என்றாலும் அந்த வயதிலிருந்து இந்த அருமையான கர்த்தருடைய மனுஷனுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் உண்மை குறித்த விஷயத்தில் எப்படி இருந்தது என்கிற அந்த சிந்தனைக்கு எங்களை தாரும். நாங்களாக தேடி, நாங்களாக ஓடி, நாங்களாக அலைந்து எல்லாம் இழந்து போகாதபடிக்கு உம்மிடத்தில் எதிர்பார்த்து உம்மிடத்தில் இந்த கிருபைகளை பெற்று நாங்கள் பெற்றுக்கொள்கிற நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆராய்ந்து தேடுகிற கவனமாய் நிற்கிற வாழ்க்கையிலே எங்களை முன்னேற்றி செல்லவையும் எல்லாவற்றையும் கவனித்து எங்களை நீதியின் பாதையில் நடத்துவீராக. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. தானியேலின் தேவன் உங்களை ஒருவரும் தனித்தனியாக தமது மகிமையை விளங்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன் ஆமே.